அது அப்பாட்ட அப்ப போன் பண்ணும்போது, டேய் நீ ஏதா பண்றா, நீ ஏதா பண்றா, அப்பம் பேரு நீ அம்மா பேச்ச கேட்காதடா, நீ சினிமாக்கு வந்துடுறா, சினிமாக்கு அந்த பிரஷர்ல அனௌன்ஸ் பண்ண விஷயம் அதெல்லாம். ஹி வாண்ட் டூ இட், ஹி டசன்ட் வாண்ட் டு. அப்பா வீட்ல சைக்கோவா ஆடின கூத்து, குழந்தைங்களும் அந்த அம்மாவும் வருஷக்கணக்கா பார்த்து தேவ் லாஸ்ட் எவ்ரி ஃபீலிங் ஃபார் தட் கை, தேவ் லாஸ்ட் ஆல் தேர் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹிம். ஒண்ணுமே இல்ல, தயவு செஞ்சு எங்களை விடுன்னு கதறாங்கங்க 6 வருஷமா. பப்ளிசிட்டி பண்ணாம கண்ணியமா கதறாங்க. அத இந்த ஆளு லீக் பண்ணி வச்சிருக்கான் பாரு, தான் கட்சிக்கு என்ன பலி வேணா கொடுத்திருக்கலாம் இந்த ஆளு. எதை வேணா he threw something under the bus. அது எதை வேணா இப்ப ஜனநாயகத்தை தூக்கி போட்டிருக்கலாம், எதை வேணா அவர் உருட்டி இருக்கலாம். பொண்டாட்டிய போய் உருட்டி இருக்காரு பாரு, என்ன ஒரு சீப் மனுஷன் விஜய். இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா, த்ரிஷா என்ன சொன்னாலும் விஜய் கேட்பாங்க, அவங்க பின்னாடியே போவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அவர் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்க ஒருத்தர் ஏன் இவ்வளவு யோசிக்கிறவர் அதை யோசிக்க மாட்டாரா?